காயத்ரி வந்து என்ன பண்ணுறாரு, சம்பத் வந்து தாலி கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஆறுமுகம் வராரு. அதுக்கு முன்னாடி பைரவி வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த சம்பத்தை அடித்து வந்து துரத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்து ஆறுமுகம் வந்து அப்படியே பாராட்டுறாரு பைரவியை. அடுத்து பைரவி கிட்ட சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் என் அம்மாவையும் சரி என் தங்கச்சியும் சரி நீ பார்த்துப்ப நம்பிக்கை வந்துச்சு பைரவி அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்ககிட்ட தைரியம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ரொம்ப நல்லா பாராட்டுறாரு. இதை பார்த்துட்டு பைரவி வந்து பாராட்டினதெல்லாம் போதும், வண்டியை ஒழுங்காக ஓட்டு அப்படின்றாங்க. சிவா வந்து ரூமெல்லாம் திறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாரு. சிவா எங்கே வந்து சிந்துவை கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்களோ ரொம்ப பயப்படுறாரு. கரெக்டாக கபோர்டை வந்து திறந்து பார்க்குறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் இல்லைம்மா இங்கே யாரும் இல்லை, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அடுத்து வந்து எதுவுமே சரியில்லையே, சிவா ஒரே முழிக்கிறானே தப்பு செஞ்சவ மாதிரி, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாங்க. என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருடா சொல்லிட்டு கபோர்டை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை. அதை பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. என்னாச்சு, கபோர்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யோசிச்சுட்டு வந்து, என்னடா என்ன பிரச்சனை உனக்கு, ட்ரெஸ்ஸு போடாமல் நின்றுட்டு இருக்க, ட்ரெஸ்ஸை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுதான் கபோர்டை திறந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு என்ன யாரும் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் சிவா இப்படி முடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. எதுக்கும் வந்து பின்னாடி கதவை சாத்தி வைக்கணும், இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டு பின்னாடி கதவை சாத்தி வச்சுட்டு எல்லாமே சாத்தி வச்சுட்டு வந்து போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் சிவா. உடனே வந்து எங்கே போயிட்டா சிந்துன்னு எல்லா இடமும் தேடுறாரு. பார்த்தா வந்து சிந்து வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வராங்க. பார்த்துட்டு ஐயோ சிந்து இங்கேயா இருக்க அப்படின்னு, ஆமாம் அத்தை வந்துட்டாங்கல்ல, மாட்டிக்கணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நீயும் மாட்டிப்பல்ல டாக்டரே அப்படின்றாங்க. சரி சிந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து போய் இப்போ உடனே போகாது, எங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னோடனே, சரி டாக்டரே எனக்கு சந்தோஷம்தான், உன் கூட இருக்கணும்னா எனக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் உன் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்றாங்க. சரி சிந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்க, எனக்கு ஒன்றும் புரியல சிந்து, இவங்க அம்மா வீட்டில் போய் இருந்தானே உன்னை அமிச்சோம், எதுக்காக இப்படி பண்ணுறேன், என்ன டாக்டரே பண்ணுறது, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல, அதனால தான் ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் ஏன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா டாக்டரே, ஏன்னா உன் மேலே அந்த அளவு ஆசை டாக்டர் எனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, இங்கே பாரு சிந்து, நீ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஏன் பொறுத்து போகிறேன் தெரியுமா, எதுக்காக, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா டாக்டரே, என்னை அவ்வளோ பிடிக்குமா, அப்போ என் மேலே உனக்கு காதல் வந்துடுச்சா அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு, இது பேர் காதல் கிடையாது, இது பேர் அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்றைக்குமே வந்து உன்னை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் என்னால் நினைக்க முடியும், அதனால் இந்த மாதிரி காதல்லாம் எனக்கு வராது சிந்து அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் டாக்டர் இப்படி சொல்கிற, அப்போது காலம் ஃபுல்லாக வந்து என்னை நீ ஏற்றுக்க மாட்டியா, பொண்டாட்டியா இப்படி ஏதாவது வச்சிருப்பியான்னொன்னே, இங்கே பாரு சிந்து, ஏற்கனவே நான் சொன்னது தான், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை முதல்ல சரி பண்ணு, நீ எல்லாருக்கிட்டேயும் நீ உண்மையை சொல்லு, என்றைக்கு நீ உண்மையை சொல்கிறியோ அன்னைக்கு தான் நான் வேறு ஏதாவது உறவை பற்றி யோசிக்க முடியுமே தவிர அது வரைக்கும் நீ எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு தான் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து. உடனே வந்து சரி டாக்டர் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த டாக்டர் எப்போவுமே இப்படி தானா, அவர் மனசில் இடம் பிடிக்க முடியாதா, இல்லை டாக்டர் எப்படி உன் மனசில் நான் இடம் பிடிப்பேன், நீ ஏன் வந்து இந்த சிந்து வேணும், நான் பொண்டாட்டி ஏற்றுக்க சொல்லு வைப்பார், நான் சொல்ல வைப்பேன் அப்படி சொல்லிட்டு சிந்து புலம்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க. வேறு வழியில் சிந்து, உன்னை எப்படி வந்து பேசுறது எனக்கு தெரியல, சாரி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சிவா. இங்கே காயத்ரி வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பைரவி காப்பாற்றின விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா என்னடி சொல்கிற, நிஜமாவா அப்படின்னா, ஆமாம்மா அண்ணி இல்லைன்னா நான் இல்லை, அண்ணி எப்படி அவங்கள போட்டு அடித்து ஓட விட்டாங்க தெரியுமா, உண்மையிலேயே பைரவி நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடி, இப்படிப்பட்ட மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டா, எனக்கு கிடச்சிருக்கா, தங்கம் மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா அப்படின்னு இதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க மகா. உடனே வந்து ஓ அந்தளவு இருக்காளா பைரவி, அடிச்சே வெட்டியிருக்கா சம்பத்தாட ஆளுங்களாம் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியாக பாரு, பாத்தியா மகா எப்படி இருக்கா என் மருமக, நீ சொன்னியே என் மருமக எங்களை விட்டு போயிடுவா, இந்த கூடிய சீக்கிரம் வந்து விட்டுட்டு போகிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு இப்போ புரியுதா, என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் எவ்வளோ வந்து அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு, அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது, எனக்கு பைரவி கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், பைரவி எங்களை விட்டுட்டு போக மாட்டா, நான் போகவும் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு மகாவளை தாங்கிக்க முடியல, பைரவி உங்களை விட்டுட்டு போக மாட்டாளா, அவள் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே, விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கா, கடைசியாக வந்து இவங்கள காப்பாற்றுறா எல்லாம் பண்ணுறா, இதெல்லாம் விடக்கூடாது, கூடிய சீக்கிரம் பைரவி இந்த வீட்டில் வந்து வெளியேற்றுறதுக்கு என்ன படியோ அதை பார்க்கணும், இல்லைனா இவங்களும் பைரவியும் ஒன்றாவே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க.